வணக்கம். அகம் ஆத்ம ஜோதி. எண்ணம் போல் வாழ்க்கை வண்ணமா திகழ வாழ்த்துக்கள். ஆரா ஜோதிடம் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் வினோத்குமார் பேசுகிறேன். இன்னைக்கு முக்கியமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பதிவு என்னன்னா, திருமண பாக்கியம் சம்பந்தமான ராகுகேது சம்பந்தமான தோஷ நிவர்த்தியான ஒரு நல்ல கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்மளோட பிறப்பு இறப்புக்குள்ள மனபயம், இறப்புக்கான மனபயம் சொல்லக்கூடிய அந்த மனபயம் போக்கக்கூடிய ஒரு சிறிய திருத்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிக்கு அருகாமையில் உள்ள திருப்பைஞ்சேலி. நீலிவனநாதர், விசாலாட்சி அன்னையார் 2 பேரும் அங்கே அருள் பாய்க்கிறாங்க. இந்த கோவிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, மரண பயம் போக்கக்கூடிய முக்கியமான ஸ்தலம் அது. யம தீர்த்தம் அதில் இருக்குது. 8 தீர்த்தம் உண்டு அந்த கோவிலில். முதல்ல முக்கியமான ஸ்தலம் பார்த்தீங்கன்னா, அதில் 8ல் முக்கியமான தீர்த்தம் ஜென்ம தீர்த்தம், யம தீர்த்தம், திருமண தீர்த்தம், சந்தான தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 தீர்த்தங்கள் உள்ள. அதில் இந்த யம தர்மனுக்கு உண்டான ஒரு கோவில் அந்த கோவிலில் உண்டு. யம தர்மனுக்கு விமோசனம் கிடைச்ச கோவில் அந்த கோவில். காலனாக உடைத்த கோயில்னு சொல்லக்கூடிய அந்த கோயிலில் யம தர்மன் சிவபெருமானோட கால் அடியில் குழந்தையா இருப்பார். இந்த குழந்தையா இருக்கும்போது பூமி மாதான்னு சொல்லக்கூடிய பூமி தேவி இந்த பூமியோட பிறப்பு இறப்பு நடக்கலைன்றதுனால பூமியோட பாரம் அதிகமாகிடுச்சு. அதிகமான தோணை அவங்களால இந்த பூமி பாரத்தை தாழ முடியாது. சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க, ஐயா எங்களால் இந்த பூமி பாரத்தை தாக்க முடியல, இதுக்கு வழி பண்ணுங்க, காலனை திருப்பி நீங்கள் படைச்சாதான் இறப்புக்கான விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும், இந்த பூமி தாங்காதுன்னு சொல்லிட்டு கேட்டதுனால திருப்பியும் மறுபடியும், ஏன்னா மார்கண்டேயனால தான் இந்த யம தர்மனே திருப்பஞ்சேலிக்கு சிவபெருமான் காலால் உதைத்ததால தான் இந்த வரலாறு வந்தது, இந்த கோவிலோட வரலாறு. அதனால அதுக்கப்புறம் யம தர்மனுக்கு உயிர் கொடுத்து திருப்பி பிழைக்க வச்சு இந்த காலச்சக்கரத்தை இயங்கிறதுக்கான பிறப்பு இறப்புக்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதில் இந்த யம பயம் போக்கக்கூடிய, மரண பயம் போக்கக்கூடிய இந்த திருப்பைலஞ்சேரின்னு சொல்லக்கூடிய அந்த கோவிலில் சனிக்கிழமை தோறும் வழிபட்டால் இந்த மரண பயம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆசீர்வாதம் தள்ளி போகும். தள்ளி போகும்போது அப்படின்னா அவங்களுக்கு பரிபூர்ண இறைவனோட கடாட்சம். ஏன்னா மார்கண்டேயர் கோசம் யமனையே சிவபெருமான் காப்பாற்றும் போது இந்த பக்தியோட சித்தியோட நம்ம போய் இந்த சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட மரண பயம் கண்டிப்பாக போயிடும். அது மட்டும் இல்லை, இந்த சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சப்த மாதான்னு சொல்லக்கூடிய இந்த பிராமி, மகேஸ்வர், வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, இந்த சப்த மாதாவும் மேல் லோகத்திலேருந்து கீழ் லோகத்துக்கு இந்த சிவபெருமான சுயம்புலிங்கமும் அங்கே இருக்காரு. அவர் காக்கக்கூடிய தன்மை கல்வாழை மரமாக அந்த சிவபெருமான நடுமையத்தில் வச்சு இந்த கல்வாழை, இந்த சப்த மாதா காத்து இருக்காங்க. இன்னும் அந்த கோயிலில் தலைவிருட்ச கல்வாழை மரம் தான். இந்த ராகு கேது சொல்லக்கூடிய இந்த திருமண தடை பாக்கியம், இந்த செவ்வாய் தார தோஷம், செவ்வாய்க்கு உண்டான தோஷம், இந்த திருமணத்துக்கு ராகு கேது பிள்ளை பெருப்பு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம், குழந்தை ஸ்தானத்துக்கு உண்டானது, மனபயம் சம்பந்தப்பட்ட இந்த தோஷ நிவர்த்திக்கெலாம் இந்த உண்டான இந்த கோவில் இங்கே பரிகாரம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பரிகாரம் செய்கிறாங்க. காலையில் 9லேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் இந்த கோவிலில் பரிகாரம் நடக்குது. நம்ம காலஸ்திரியில் நடக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு அர்ச்சனை பண்ணி கலசத்தை வச்சு நம்ம நட்சத்திரம் பேர் எல்லாத்தையும் சொல்லி அங்கே ஒரு பொட்டு கொடுப்பாங்க, துணி கொடுப்பாங்க. அந்த கல்வாழைக்கு அதை கட்டி சாமி நைவேத்தியம் முடித்த பிறகு தீபார்த்தனை பண்ணுவாங்க. அது வரும்போது தோஷ நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் கிட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும். வாழ்க்கையில் திருமண வேலை தொழிலான சம்பந்தப்பட்ட இந்த ராகுகேது சம்பந்தப்பட்ட தடைகள் நீங்கக்கூடிய தன்மை அந்த கோவிலுக்கு போனால் எல்லாருக்கும் நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, சிறப்பு வாய்ந்த அந்த பழமையான அந்த கோவிலில் விசேஷம் என்னென்னா, பொதுவாக தீபம் போட்டு எல் தீபம், நெய் தீபம் போட்டு ஏற்றி வழிபடும் போது நம்மளோட ஆயுள் அந்த கோயிலில் கூடும். யாருக்கெல்லாம் ஆயுள் பலம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறோம் ஜாதக ரீதியான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலில் போய் 27 நட்சத்திரத்துக்கு 27 தீபம் போட்டு விளக்கு ஏற்றுனீங்கன்னா ஆயுள் கூடும்னு சொல்லுவாங்க. இது புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். இந்த கோயில் மிக சிறப்பான கோவில். அது மட்டும் இல்லை, இந்த தோஷ நிவர்த்தி தார தோஷம்னு சொல்லக்கூடிய இந்த 7ஆம் பாவம், அது 7ஆம் அதிபதி 8ல் இருந்தாலும் சரி, இது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த தன்மை இந்த கோவிலில் உண்டு.
இந்த கோவில் வழிபட்டு சிறப்பாக உங்களுக்கு எல்லா தோஷ நிவர்த்தி ஆகணுன்றது இந்த அகமாத்ம ஜோதி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.